இந்த பதிவில் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய 65 வயது உள்ள ஒரு நபர் அவர் பேசுவது நீங்கள் கவனமாக கேளுங்க. அந்த ஆடியோ இதில் கொடுக்குறேன். அவருக்கு வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவருடைய மனம் எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை தேவை. ஆனால் அந்த துணை எப்படி எல்லாம் வேணும் என்று அவர் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்து இன்றைக்கி பென்ஷன் வாங்குகிறாரு. இப்பொழுதும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் வண்டியில் ஓடுறாரு. அதுலேயும் ஒரு மாத சம்பளம் அவருக்கு கிடைக்கிது. அவருடைய வயது 65. இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பேசின அந்த ஆடியோவை ஏன் அதில் நம்ம கொடுக்குறோம்னா, நான் உங்களுக்கு தவறாக சொல்லிடக்கூடாது இல்லையா? நான் வந்து அவரை அந்த வீடியோவில் பேசினதை நீங்கள் கேட்டீங்கன்னா இதுதான் யதார்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அவரை ஒருத்தரை வந்து தவறாக சொல்வதற்காக நான் இதில் பதிவு போடலை. அவருக்கு 65 வயசு ஆகுது, அவருக்கு பென்ஷன் வருது, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வருமானமும் வருது. ஆனாலும் இருக்கக்கூடிய வீட்டை நான் மகாளுக்கு கொடுத்துருவேன், கடைசி வரைக்கும் நான் பென்ஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறார். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு அமௌண்ட்டு வரும்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கொஞ்சம் பென்ஷன் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தகவலை நான் இதில் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு குறிப்பு, எங்களுடைய அலுவலகத்தில் ஏதாவது குறைகள் எதுவும் இருந்தால், நிறைகள் எதுவும் இருந்தாலும் குறை நிறைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேசி இதிலே அனுப்பலாம். சரிங்களா? ரைட். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்று இந்த தகவலை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு யாராவது கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அவங்களுடைய ஆடியோ கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் கணேசன், சங்கரங்கோயிலேருந்து ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். புரியுது, சொல்லுங்க. இல்லை, நீங்கள் நைட்டு 10 மணிக்கு வர கூப்பிட்டுருக்கீங்க. வருது என்னைக்கு வரதா? இல்லை, முதல்ல இதே நம்பர்ல இருந்து நேற்று 10 கால் வந்திருக்கு. நேற்று நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு கால் பண்ணா யாரோ தெரியாம கால் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பசங்க ஏதாவது போட்டுருவோம். பசங்க ஏதாவது போட்டுருவோம். சரி சரி. இப்ப வரணும் யாருக்கு? உங்களுக்கு தானா? நான் ஏன் இதை கேட்குறோம்னா, நீங்க நேற்று 10 தடவை கால் பண்ணதுனால நான் ஒரு தடவை எடுத்தேன். சரிங்க. நேற்று லேடிஸுக்கு ஒரு குரல் வேற கேட்டுச்சு. அது யார் வீட்டுல? பெண் குரல். பேத்தியா இருக்கும். பேத்தியா? சரி. அந்த பேத்தி குரல் கேட்கும் பொழுதுதான் நீங்க இது ராங் நம்பரு, யாரோ தெரியாம கூப்பிட்டாங்க. என்னடா உங்க இதை வேற நான் வேற போட்டு 15 வேற வச்சிருக்கிறேன். தங்கப்பழமா? ஆமா சார். பேர் வேற 15 வச்சிருக்கிறேன். 15 வச்சு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அப்ப எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். நேத்து நான் பேசுங்க சார். சரி, இது உங்க நம்பர்ல வேற யார் எடுப்பா? பேரப்பிள்ளையா? ஆமா. சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 63. 63 வயசு. உங்களுக்கு தான் வரணும் பாக்கீங்களா? ஆமா சார். சரி, உங்க மனைவி என்னாச்சு? 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆகுது. என்னது 9 வருஷம் ஆகுது? இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு 63 வயசு ஆகுது. பிள்ளைகள் எத்தனை உங்களுக்கு? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு சார். ஒரே ஒரு பொண்ணா? சரி, நேற்று அந்த பொண்ணு தான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு. சரி. ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு எத்தனை குழந்தைங்க? இல்லைங்க, குழந்தை இல்லை சார். நீங்க என்ன சொன்னீங்க? பேர குழந்தைகள்னு சொல்லுவீங்க.
ம். பேர பிள்ளைன்னு சொன்னீங்க. ஐயா கேக்குதா? சொல்லு. சரி. இப்ப உங்களுக்கு வருமானம் என்ன வருது? நான் காலேஜ் வண்டி ஓட்டுறேன் சார். ம். காலேஜ் பஸ் ஓட்டுறோம். காலேஜ் பஸ் ஓட்டுறீங்களா? ஆ, சரி. எவ்வளவு வருமானம் வருது? 10 ரூபா சம்பளம். 10,000 சம்பளம் வருது. வீடு சொந்த வீடா? வீடுல இருக்கு சார். ஆ? வீடுல இருக்கு. வீடு இருக்கு. வேற என்ன இருக்கு? நிலம் இருக்கா? இல்லைங்க. ம். சரி. 10,000 தான் மாசம் வருமானம். ஆமா. சரி. அதெல்லாம் பென்ஷன் ஒரு 12 ரூபா வருது. என்ன பென்ஷன்? நான் கால் பஸ் ரிட்டைர்மெண்ட் எதுல? பெரியார் போக்குவரத்துல ரிட்டைர்மெண்ட் டிரைவர். அதாவது பஸ்ல டிரைவரா இருந்தீங்களா? ஆமா சார். அரசு வேலையா? ஆமா சார். அதுல 12,000 தான் வருதா? ஆமா. அப்பா இது சேலத்துல இருந்து ஆ. ஆப்ஷன் ஆயிட்டேன். ஆப்ஷன் ம். ம். அதான் பென்ஷன் கம்மி. ம். சரி. இப்ப உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? பொண்ணு வீட்டுல இருக்கேன். நீங்க பொண்ணு வீட்டுல இருக்கீங்களா? ஆமா சார். ஓ, உங்க வீட்டுல இல்ல. உங்க வீட்டுல யார் இருக்கா? ஒருத்தர் இல்ல. ஒருத்தர் இல்ல. உங்க வீடும் பொண்ணு வீடும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பக்கம் பக்கம். பக்கம் பக்கம் தான் இருக்கா? உங்க பொண்ணு இன்னொரு கல்யாணம் 63 வயசுல முடிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா? சார், ம். நீங்க நான் அங்கேயே தங்கியும் சார். சரி. இது விருதுநகர் சொன்ன விருதுநகர். ஆ. விருதுநகர் 60 வயசு. ஆமா. அது சட்டானத்துக்கு தங்க. எப்படி? அது சட்டானத்துக்கு ஏங்க முதல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கங்க. அப்பதான் நான் அது செட்டாதா இல்லையான்னு சொல்ல முடியும். சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொன்னாதானே அந்த அம்மாட்ட பேச முடியும் பொண்ணு வீட்டுல. ரைட்டுங்க. நேத்து கால் பண்ணணும்னா அப்புறம் பேசுறேன் ராங் நம்பரு தெரியாம போட்டாங்கன்னு இதே நம்பர்ல சொல்றீங்க. இப்ப கால் பண்ணா நீங்க மகாவீட்டுல இருக்கீங்க. மகாவீட்டுக்கு தெரிஞ்சு முடிக்கலாம் தெரியாம முடிக்கலாம். ஏங்க நான் ஒரு பொண்ணு வீட்டுல பேசணும் அப்படின்னா தெளிவா பேசணும்ல. ரைட்டு. தெரிஞ்சு முடிக்கணுமா கல்யாணம் முடிக்கணுமா அப்படி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும் நினைக்கிய? சேர்ந்து வாழணும். கல்யாணம் முடிக்க கூடாது. கல்யாணம் முடியும் சார். கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கணுமா? ஆமா சார். சரி. இப்ப நீங்க 10 மணிக்கு மேல எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. நான் அதுதான் காலையில இப்ப எந்திரிச்சு மணி 6:30 மணிக்கு எந்திரிச்சு யார் மிஸ்டு கால்னு பார்த்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சில கால் பேச மாட்டேன். நான் ஏன் உங்க கால பேசணும்னா என்னடா நேத்து மனுஷன் இந்த கால் 10 கால் பண்ணாப்புல நாம நான் அதுக்கு போல சைலன்ஸ்ல போட்டுருவேன். 10 கால் நீங்க பண்ணிருக்கீங்களா? அவ்வளவு தூரம் கால் பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு கால் பண்ணணும்னா இல்லங்க தெரியாம போட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க பேரை இதுல நான் 15 வேற வச்சிருக்கிறேன். அதனாலதான் தெளிவா பேச வேண்டியிருக்கு. எனக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. ஒருவேளை நான் நம்பரை தப்பா பதிஞ்சிட்டேன்னா என்ன பாக்கணும்ல? சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு வசதின்னு என்ன இருக்கு? வீட்டோட போய் மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அந்த வீடை வித்துட்டு வந்துருவீங்களா? வீடை வித்துட்டு வருவீங்களா? வீடு மகால கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, பின்னாடி மகால கொடுத்துருவோம். வீட்டை மகால கொடுத்துருவிய. ஆமா. அப்ப நீங்க மட்டும் தனியா வருவிய. ஆமா சார். உங்களுக்கு ஒரு பென்ஷன் வாங்குற மாதிரி ஒரு அம்மா வேணும். ஆமா. வசதியான இடம் வேணும்னு கேக்குறீங்க. ஆமா சார். சரி. எதுக்கு வசதியான இடம் வேணும்? உங்களுக்கு தான் வசதி சொந்த வீடு இருக்குல்ல. நான் தங்குறதுக்கு. நீங்க தங்குறதுக்கு வேணுமோ? நீங்க தங்குறதுக்கு தான் ஒரு வீடு இருக்குல்ல. இல்ல சார், அங்க பொண்ணு வீட்டுல வந்து தங்கி சார். பொண்ணு வீட்டுல தங்கிருக்கீங்களா? பொண்ணு வீட்டுல வந்து தங்கிக்கணும்னு சொன்னேன். பொண்ணு வரக்கூடிய மனைவி வீட்டுல போய் தங்க போறீங்களோ? ஆமா சார். அப்ப இந்த வீட்டை வித்துட வேண்டியதானே? வித்துலாம் சார். இல்ல மகாளுக்கு கொடுக்கணுமா வீட்டை?
இல்லை இல்லை. மாசம் மருமகன் என்ன வேலை பார்க்காரு? அவர் டிரைவர் தான். டிரைவரா? கவர்மெண்ட்லயா பிரைவேட்லயா? ப்ரைவேட்டு. பிரைவேட்லயா? ம். சரி. உங்க மகாளுக்கு எத்தனை பிள்ளைய? 2 பிள்ளை. ஆ? 2 ஒரு ஆண் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு. அதுகளுக்கு வயசு என்ன? 5 வயசு 4 வயசு. 5 வயசு 4 வயசு ஆகுது. ம். இப்ப இந்த 63 வயசுல நீங்க எதுக்கு கல்யாணம் முடிக்க நினைக்கிய? எனக்கு சாப்பிடணும்ல. ஏன் சாப்பிடணும்? ஏன்னா நான் இதை கேட்க மாட்டேன். அவங்க சரி. ஒரு வீட்டுல இந்த மாதிரி அவர் கல்யாணம் 63 வயசுல கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ல. இல்லைங்க சார், உங்க பேச்சு கரெக்டாகும் சார். ஆ. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கல. நான் அதான் என்ன சொல்லணும்னா, ம். எனக்கு நீங்க சரியான தகவல் கொடுத்தாதான் நாங்க பேச முடியும். ரைட் சார். சொல்ல புரியுதா? இப்ப சரி இதுவேளை சார். உங்கள்ட்ட எத்தனை நாள் பேசியிருக்கேன்? இது 2 தடவை. 2 தடவை பேசியிருக்கேன். நான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு தடவை கரெக்டா பேசிட்டோம்னா அடுத்து ஒவ்வொரு தடவையும் நாங்க உங்கள்ட்ட கேட்க வேண்டியதில்லை. ரைட் சார். சரி. ம். இப்போ உங்கள்ட்ட வேற கை விஷயம் எவ்வளவு பேங்க்ல போட்டு வச்சிருக்கிய? இது இல்லை சார். ஒண்ணும் இல்லையா? அப்புறம் நாளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னா பணம் வேண்டாமா? தாலி எடுக்க, சேலை எடுக்க, ஜவுளி எடுக்க. சார், ஆ. அது இந்த டீ அரியது ஆ. ஒரு 80 மாசத்துக்கு போடுறோன்னு சொல்லிருக்கானுங்க. சரி. அது போட்டுன்னா எப்படி? கல்யாணத்துக்கு இங்க கை மாத்த வாங்கிக்கலாம். கை மாத்த எவ்வளவு வாங்கலாம்? ஒரு 30 ரூபா 50 ரூபா வாங்கலாம். 30,000 50,000 வாங்கலாமா? ஆமா. சரி சரி சரி. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு வீட்டுல கேட்பாங்க, 63 வயசுல அவர் பேச்சே திணறி பேசுறாரு, ஒரு ஸ்டடி இல்லாம பேசுறாரு, இவரு போய் இன்னொரு கல்யாணம் வேணுமா என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல. ரைட் சார். சொல்லுங்க, புரியுதா? ரைட் சார். சரிங்க. இப்போ உங்களுக்கு மகா வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமா சார். மகா நல்லா தானே பாக்கு? இருந்தாலும் உடம்புல தங்குறது எப்படி? உடம்புல விட்டுல தங்குறது மரும ஒரு மாதிரி பாப்பாங்களா. ஓ, அவங்க வீட்டுல தங்குறது மகாளுக்கும் மருமகனுக்கும் சங்கடமா இருக்குன்னு நினைக்கிய? ஆமா சார். இது எவ்வளவு நாளா நினைச்சிய? 9 வருஷம் ஆச்சுல மனைவி இறந்து, இப்ப திடீர்னு நினைச்சேன்னா என்ன அர்த்தம்? 9 வருஷமா அங்கதானே இருக்கிய. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சா கொஞ்சம் கெதியா இருந்திருப்பியல்ல. ஆமா. அப்ப நீங்க வந்து 63 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆகி 4-5 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல சார், ரிட்டர்ன் ஆகி 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் ஆகுதா? ஆமா சார். சரி. இப்ப உங்களுக்கு 63 வயசு சொன்னீங்க, 58ல ரிட்டையர்ட் ஆயிருப்பீங்க. 11 வயசு ஆச்சுன்னா அப்ப 65 வயசா 70 வயசா? சார், நான் 1957 பிப்ரவரி 9 பிறந்தது. 1900 துருமொழி வருஷம் 1957 பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி பிறந்தேன். சரி. சரிங்கய்யா. ம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்மகிட்ட பேசி எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம ஆபீஸ தொடர வச்சு? இப்போ ஒரு மாசம் அவங்கள்ட்ட பேசி. அந்த ஒரு மாசத்துல பணம் எதுவும் கட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார். சரி, ரைட்டு. பணம் எதுவும் கட்டல. சரி. இப்ப உங்களுக்கு வந்து ஏன்னா சில பேர் பணம் கட்டணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பணம் கட்டினா ரசீது இருக்கா என்னன்னு கேட்பேன். கட்டல. ஆமா, நான் பெரும்பாலும் போன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப அடிக்கடி போட வேண்டாம். நேத்து போட்ட மாதிரி அத்தனை கால் பண்ண வேண்டாம். சரிங்க சரிங்க. ஒரு போன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நானா ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுவேன். சரிங்க. ஏன் சொல்லுதோம்னா, நீங்க நேத்து 10 கால் பண்ணி திரும்ப நான் கால் பண்ணி கேட்ட உடனே தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. உங்க தெரியாம வருதுன்னா நீங்க தானே பேசுனீங்க நேத்து, தெரியாம வந்துருச்சுன்னு சொல்றிய? இல்ல, தெரியும். அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க போட்டுருவோம் சார். ஐயா, என் நம்பருக்கு ஒரு கால் வந்தா பரவாயில்ல, அதுவும் 10 கால் ஒரே டயத்துல வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப போடணும் நினைக்கலாம். 1 மணி நேரத்துக்கா 2 மணி நேரத்துக்கா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கரங்கோயில ஆடி தவிச லீவு வேற. சரிதானா? நீங்க பேசின குரல் எனக்கு தெரியாதா? என்கிட்ட எல்லாமே ஆட்டோ காலிங் ரெக்கார்டிங்ல தான் இருக்கும்.
ரைட் சார், ரைட் சார். நீங்க தான் போன் எடுத்தியே பக்கத்துல ஒரு லேடிஸ் குரல் கேக்குது. பேத்தி கூட. என்ன பேத்தி குரலா அது பெரிய ஆள் குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைப்பேன், சில பேர் வந்து மனைவிய வச்சுக்கிட்டு இன்னொரு மனைவி கேட்பாங்க. சார் இதெல்லாம் என்ன சார் வேஸ்ட். மனைவி இருந்தா உங்களுக்கு சில பேர்னு சொன்ன உங்களை சொல்லல, நான் சொல்ல சில பேர் வந்து வீட்டுல பொண்டாட்டியில வச்சுக்கிட்டு வேணும்னு கேட்பாங்க. திரும்ப நம்ம கால் பண்ணோம்னா மனைவி இருக்கும்போது ராங் நம்பரும்பாங்க. அது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சரிங்க சரிங்க. சரிதானா? சரி, இப்ப உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்க சார். சரி ரைட்டு. சரி, இப்ப இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் போன் பண்ணிக்க. உங்க வீடு எத்தனை லட்சத்துக்கு போவோம்? இது ஒரு 5 சென்ட், 4 சென்ட். 4 சென்ட். 4 சென்ட் எந்த ஊர்ல இருக்கு? எந்த மாவட்டத்துல இருக்கு? அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்துல இப்ப ஒரு பொண்ணு வந்து அங்க அந்த வீட்டுல கொண்டு போய் வாழ வைக்க முடியாதா? அங்க வேணாம் சார். அங்க வேண்டாம், வந்து அசிங்கமாயிரும்னே. ஆமா. சரி சரி சரி. அப்ப அந்த வீடு எத்தனை லட்சத்துக்கு போவோம்? அது கேட்கணும், விசாரிக்கணும் சார். நம்ம விற்க சொல்லதான் அடுத்த முயற்சி பண்ணுவோம். விற்கணும்னு சொன்னாதான். ஐயா, ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா, உங்க மகாளுக்கு நீங்க வீடை கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமான நல்ல விஷயம். கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அங்க இருந்து சாப்பிடலாம். உங்க மகன் நல்லா சந்தோஷமா இருக்கா? வசதி வாய்ப்போட இருக்காங்களா? கஷ்டம் இல்லாம இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? வாங்க சார். என்னது வேணும்? நம்ம வித்து நாம வராங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் சார். ஒவ்வொரு வீடு வந்து கிராமத்துல இருக்கா டவுன்ல இருக்கா? கிராமம். கிராமம். ஆமா. கிராமம்னா 5 சென்ட்னா இன்னைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு போகுமா? போகும். ஒண்ணு பண்ணுங்க, கடைசி காலத்துல பாதிய மகா கஷ்டப்படுதா? எப்படி நல்லா இருக்கா? அது கஷ்டப்படுது. கஷ்டப்படுதா? சரி, இப்ப வந்து நான் சொல்ல மாதிரி செய்யுங்க. சரிங்க சார். வீடு வந்து 5 சென்ட்ல இருக்குன்னா பெரிய வீடா தானே இருக்கும். ஆமா. கடைசி காலத்துல 2 ஆப்ஷன் சொல்றேன். சரிங்க. ஒண்ணு, அந்த வீட்டுல உங்க மகளை இருக்க சொல்லி நீங்களும் அங்க இருந்து கடைசி காலத்துல எனக்கு சாப்பாடதான் கொடுத்துட்டு வீடை நீயே வச்சுக்கோமான்னு சொல்லுங்க. சரிங்க. இல்ல நீங்க அங்க பிடிக்கல அப்படின்னா வீடை வித்து உங்க மகாளுக்கு பாதியை கொடுத்துட்டு நீங்க பாதியை உங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு சரினா எங்கேயாவது இருந்து யாருடையாவது இருந்து, ஏன்னா இந்த 65 வயசுக்கு மேல எல்லாரும் நமக்கு வந்து பாப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் கெதியா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுடைய போட்டோ ஆதார் கார்டு எனக்கு அனுப்பியிருக்கீங்களா? அனுப்பியிருக்கீங்களா இல்லையா? இல்ல இல்ல. முதல்ல அதை அனுப்புங்க. 1 மாசம் பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்க, அனுப்புங்க. சரிங்க சார். போட்டோ ஆதார் கார்டு அனுப்புங்க. சரிங்க சார். உங்க பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வயசான தோற்றம் மாதிரி எனக்கு தோணுது. சொல்ல புரியுதா? என் பேச்சு ஆரம்பத்துல திக்கி தான் வரும். ஆரம்பத்துல திக்கி தான் வருமா? ஆமா சார். சரி, அதெல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து 12,000 ரூபா தான் பென்ஷன் வருது. ஆமா சார். இந்த 12,000 ரூபாய் வச்சு உங்களுக்கு ஒரு பெண் வராங்கன்னா அவங்க கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க உங்களை நம்பி வருவாங்க. அப்படி வரும்பொழுது கஷ்டப்படுறவங்க வரும்பொழுது அவங்களுக்கு நீங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடுக்கு கொடுக்கணும். 12,000 ரூபாய் வச்சு சமாளிக்க முடியுமா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்கணும். சும்மா எல்லாருக்கும் வசதியானதுக்கு எல்லாருக்கும் நீங்களும் வசதி கேட்குறீங்க, பெண்களும் வசதி வேணுங்க. இந்த வசதி இல்லாத ஆளுக்கெல்லாம் யார் கொடுக்கறது? சரி சார். ஒரு ஆணுக்கு பெண்ணு கிடைக்கிற மாதிரி, ஒரு பெண்ணுக்கு ஆண் கிடைக்கிற மாதிரி, ஒருத்தங்களுக்கு வசதி இருந்தா ஒருத்தங்களுக்கு வசதி இல்லாம அப்படிதான் ஏத்துக்கணும். சரி சார். சரியா? சரிங்க. நம்ம இப்ப வயசு எத்தனை? 63. 63. சரி, நீங்க போட்டோ இதை அனுப்புங்க. சரிங்க சார். ரைட், வச்சிட்டுமா? வச்சுருங்க சார். சார்